ஊருக்குள்ள எல்லாமே பாட்டில் பேயா இருக்கு. அந்த பாட்டில் பேய் குழந்தைகள் எல்லாத்தையும் உள்ள அடைச்சுக்குது. என்ன நடக்குது? ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு பெரிய குப்பை தொட்டி, அதுல கிடக்கிற பாட்டில்ஸ், அதுக்கு இப்போ ஒவ்வொன்னுக்கும் கை கால் முளைச்சு பேயா மாறுது. அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம நல்லா தானே இருக்கோம், ஆனா புதுசு வாங்கிட்டு நம்மள தூக்கி போடுறாங்க. டிசைன் பிடிக்கலன்னு என்னை தூக்கி போட்டாங்க. இப்படி சும்மா சும்மா வாங்கி நம்மள தூக்கி போடுறாங்க. நம்ம மதிப்பே உங்களுக்கு தெரியல. நம்ம இந்த ஊர் மக்களுக்கு யாருன்னு காட்டணும். இங்க ஒரு பையனுக்கு ஸ்கூல் ரீஓபன் பண்ண போறாங்கன்னு அவங்க அப்பா ஷாப்பிங் கூட்டிட்டு போறாரு. முதல்ல எல்லாமே வாங்கி போடுறாங்க. பேக், ஷூஸ்னு நிறைய வாங்கி தராரு. அப்பா வாட்டர் பாட்டில் வாங்குவோம்ப்பா. டேய், ஏற்கனவே வீட்டில் பாட்டில் இருக்கு, அதை யூஸ் பண்ணு. அதெல்லாம் பழசு, எனக்கு புதுசு தான் வேணும். ஏற்கனவே புதுசாக தான் இருக்கு. அவன் கடையிலேயே அழுது உருள்றான். கடைசியா பாட்டிலை வாங்கி போடுறாங்க. இது மணி. அவங்க அம்மா அவனுக்காக ஒரு பாட்டில் வாங்கி தராங்க. அதோட விலை 300 ரூபாய். அத பார்த்து அவன் சந்தோஷப்படாம அவன் ஃப்ரெண்டு வச்சிருந்த 500 ரூபாய் வாட்டர் பாட்டில நினைக்கிறான். அப்பா கிட்ட போறான். அப்பா, எனக்கு வாட்டர் பாட்டில் இல்லப்பா, ஒன்னு வாங்கி கொடுங்க. அப்பாவும் கடையில போய் அவன் கேட்ட மாதிரி 500 ரூபாய் வாட்டர் பாட்டில வாங்கி தராரு. இப்போ வீட்டுல அம்மா வாங்கி கொடுத்ததும் அப்பா வாங்கி கொடுத்ததும் இருக்கு. இப்படி எல்லார் வீட்டுல இருக்கிற எக்ஸ்ட்ரா பாட்டிலும் பேயா மாறி பசங்களை முழுங்கிருது. இத வானத்துல இருந்து முருகன் பாக்குறாரு. உள்ள பசங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. பாட்டில் பேயெல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. அந்த இடத்துக்கு இப்ப முருகன் வராரு. குழந்தைங்களை விட்டுடுங்க. இவங்கள விட மாட்டோம். வீட்ல ஒரு பாட்டில் இருக்கும்போதே இன்னொரு பாட்டில வாங்கிட்டு வந்து சேர்க்கறாங்க. அதான் இவங்கள தூக்கிட்டு வந்தோம். குழந்தைகளா, இனிமே தேவையில்லாம வாட்டர் கேன் வாங்கக்கூடாது. அந்த பொருள் பூமிக்குள்ள மக்காம ரொம்ப வருஷம் அப்படியே இருக்கும். இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும், நம்ம காசும் வேஸ்ட். ஸோ இனிமேல் தேவையில்லாம வாட்டர் கேன் வாங்காதீங்க. இனிமே நாங்க எக்ஸ்ட்ரா வாட்டர் கேன் வாங்க மாட்டோம், தேவையில்லாம வாங்க மாட்டோம். முருகன் சொன்னதும் எல்லா பேயும் குழந்தைகளை விட்டுட்டாங்க. இப்ப முருகனும் எல்லா குழந்தைகளும் ஜாலியா இருக்கிறாங்க. இனிமே தேவையில்லாம வாட்டர் பாட்டில வாங்கி குப்பையில போட்டீங்கன்னா உங்களை தூக்கிட்டு போயிருவேன்.